ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பார்க்க போகிறது 2வது வாரம், அதாவது 13/11/2020 அன்னைக்கு தேர்வுக்கு தேவையான பாடங்கள் என்னென்ன, அந்த பாடத்துக்கு உண்டான மெட்டீரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக 11th நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் 2 பாடம், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் மற்றும் குப்தர்கள் அப்படின்னு 2 பாடமும், பாலிட்டியில் அரசியல் அறிவியலினுடைய அடிப்படை கருத்தாக்கம் 1, 2. ஸோ இந்த 2 லெசனையும் கொஞ்சம் நார்மலாக மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம். தென் 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவில் மேம்பாடு அனுபவங்கள் அப்படின்னு ஒரு 2 பாடமும், திருக்குறளில் 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய திருக்குறளும், தென் யூனிட் 9ல் நமக்கு பார்த்தோன்னா தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களினுடைய பங்களிப்பு மற்றும் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியின் சமூக நலத்திட்டங்களினுடைய தாக்கமும் பங்களிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் யூனிட் 9ல் படிக்க வேண்டியது இருக்குது. தென் மேத்தமெட்டிக்ஸில் நமக்கு பார்த்தோன்னா விழுக்காடு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நமக்கு பார்த்தோன்னா, ஸோ இந்த பெர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு தேவையான இந்த 2வது நாளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை இந்த வீடியோக்கு கீழே இந்த டே 2 கம்ப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோல்டரோட டைரக்ட் லிங்க்கை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இந்த டைரக்ட் லிங்க்கை நாங்கள் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் டே 2ஓட எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 2 பாடம் இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 2 பாடம் இருக்குது, பாலிட்டியில் இருக்கக்கூடிய 2 பாடம் இருக்குது. டே 2க்கு மேத்தமெட்டிக்ஸ் தேவையான சாம்பிள் காப்பி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக டே 2ல் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நீங்கள் சமச்சீர் புத்தகத்தை நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சமச்சீர் புத்தகம் மேத்தமெட்டிக்ஸ்க்கான அத்தனை எப்படி சொல்கிறது, எல்லாம் மெர்ஜ் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இது போக அடிஷ்னலுக்கான வேறு ரெஃபரன்ஸ் நீங்கள் புக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காப்பி அப்படிங்கிறது தான் இதில் அமைச்சிருக்கோம். தென் டே 2க்கு தேவையான தமிழ் இருக்குது. திருக்குறளில் கொஞ்சம் அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு தேவையான ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இதில் இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அது போக யூனிட் 9ல் தேவையான அந்த கண்டென்ட் 2வது நாளுக்கு என்ன படிக்கணுமோ அந்த கண்டென்ட் இருக்கும். தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்த வள்ளுவர் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது ஆக்சுவலாக பெய்டு கண்டென்ட், சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 8489633738 அப்படிங்கிற நம்பருக்கு. ஸோ வள்ளுவர் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? 250 rupees அப்படிங்கிறது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக தான் ஷேர் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே குரூப்பில் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம், இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுவோம். பட் இதுக்கு முன்னே நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் படிக்கல அப்படின்னா இதுக்கு நியூட்டன் பேட்ச் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நியூட்டன் பேட்ச் பற்றி ஒரு அப்டேட்ஸ் கொடுப்போம். ஸோ அது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ அதில் சேரணும், ஜாயின் பண்ணிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அடுத்த வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோலாம் கரெக்டாக உங்களை சேரணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.